சார் பதிவாளர் என்ன நீதிபதியா ஒரு முடிவெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. சார் பதிவாளர் சொத்தை விற்பனை செய்வதை பதிவு செய்ய மறுக்கிறார். இது சம்மந்தமாக மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுதுங்க. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மைனர் அதாவது 18 வயசுக்குட்பட்ட 2 பிள்ளைகள் மேலே சொத்து இருக்குது. அந்த சொத்தை அவங்களுடைய அம்மா விற்பனை செய்ய முயற்சிக்கும் போது சார் பதிவாளர் இது மைனர் குழந்தையின் பெயரில் உள்ள சொத்து, இது இப்போது விற்பனை செய்தால் ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும், அதனால் நிலத்தை விற்பதை பதிவு செய்ய சார் பதிவாளர் மறுக்கிறார். அதுக்காக தான் இதை மையமாக வைத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அதற்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது, சார் பதிவாளருடைய அதிகாரம் என்ன, அவருக்கான வரம்பு என்ன, மேலும் மைனர் சொத்து விற்கலாமா, வாங்குபவருக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துக்குதா, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஜட்ஜி கொடுத்த கோர்ட்டினுடைய காப்பியினுடைய பிடிஎஃப் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாலா தர்ஷன் இவங்க 2 பேருமே மைனர் அப்படின்னும் இவங்க பேரில் தான் சொத்து இருக்குது. அதை விற்பனை செய்ய ரெஸ்பாண்டட் யார் அப்படின்னா பாக்கியவதி, அவங்களுடைய அம்மா. இவங்க தான் விற்பனை செய்ய முயற்சிக்கும் போது சார் பதிவாளர் தடுக்கிறாரு. இவங்க தான் பெட்டிஷனர். கேஸ் ஃபைல் ஆகுது. எப்போ அப்படின்னா 24/6/2025 கேஸ் ஃபைல் ஆகுதுங்க. இந்த கேஸை யார் விசாரிக்கிறது அப்படின்னா ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவங்க இந்த கேஸை ரன் பண்ணுறாங்க. யாருக்கு எகெயின்ஸ்டாக கேஸ் வருது அப்படின்னா த சப் ரிஜிஸ்டர் காரைப்பட்டி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், காரைப்பட்டி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த எகெயின்ஸ்டாக கேஸ் ஃபைல் ஆகுது. கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தா அப்படின்னா, இதுபோல் எங்களுடைய 2 மகன்களை மைனர் அவங்க பேரில் இருக்கிற சொத்தை தாயாகிய நான் விற்பனை செய்ய முயற்சிக்கிறப்போ சார் பதிவாளர் இதை மறுக்கிறாரு. சரியா, அவர் மறுத்து வெளியிட்டதை ரத்து செய்து இந்த நிலத்தை விற்பனை செய்ய நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் போட்டிருக்காங்க. சார் பதிவாளர் ரத்து அவர் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் நம்பர் இது தான் அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்போ டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரெஸ்பாண்டன்ட் சார் பதிவாளர் என்ன காரணம் சொல்கிறார், அதாவது பார்த்தோன்னா அவர் இந்த சொத்து பத்திரத்தை பதிவு செய்ய மறுத்ததற்கான காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த காரணத்துக்காக ரிஜிஸ்டர் செய்யலை அப்படின்னா, திஸ் இஸ் த மைனர் ப்ராப்பர்ட்டி. இது இந்த சொத்து மைனர் அவங்களுடைய பெயரில் சொத்து இருக்கிறதால எங்களால் இதை ரிஜிஸ்டர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவர் சொன்ன காரணத்துக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரியா, சிட்டிங் த சிவில் கோர்ட், அதாவது ஒரு சார் பதிவாளர் அவர் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு நிலத்தை விற்கக்கூடாது, நிலத்தினுடைய உரிமையாளர், இன்னொன்று பார்த்தா நிலத்தை எந்த நோக்கத்துக்காக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆராய்ச்சியும் அவருக்கு பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடையாது. அது சிவில் கோர்ட் டிசைட் பண்ணும், ஒரு ஆஃபீஸர் டிசைட் பண்ணுறதில்ல அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இது ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் cannot sit as civil court or decide the issue. இது போல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரப்போ சிவில் கோர்ட் பார்த்துக்கும், நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க, சார் பதிவாளர் ஒன்றும் நீதிபதி அல்ல, நீங்கள் கோர்ட்டு இல்லை அப்படின்றத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அழுத்தமாக ரொம்ப ஃபார்ஸாகவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த பெட்டிஷனர் செல்லிங் த ப்ராப்பர்ட்டி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்டிஷனர் இந்தம்மா பாக்கியவதி இருக்காங்களே, இவங்க இந்த நிலத்தை விற்பனை செய்கிறாங்க. அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. மதர் ஆட் த பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி சில்ட்ரன்ஸ் ஒன்லி, அவங்களுடைய குழந்தை பேரில் அவங்க தான் இந்த நிலத்தை வாங்கினாங்க, அவங்க பேரில் இருக்குது, அவங்க விற்பனை செய்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா மைனர் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறப்போ கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். மைனர் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அது என்னன்றதை சொல்கிறேன். அதுபோல் ப்ராப்ளத்தை வரப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபர்தர் இட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் த பர்ச்சேஸ், நிலத்தை வாங்குபவருக்கு அது பிரச்சனை என்பது அவருக்கு தெரியும். இதுதான் அவங்க கிளியராக சொல்கிறாங்க. இந்த சேலஞ்சு, சரியா, நீங்கள் விற்பனை செய்கிறப்போ அது எல்லா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு ஒருத்தரை வாங்குகிறப்போ உங்களுக்கு அதாவது சார் பதிவாளருக்கு இதுக்கு எந்த ஒரு
பிரச்சனை இது வந்து என்ன சொல்கிறது மறுக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மைனர் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மைனர் ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னா அந்த மைனர் 18 வயசுக்கு பிறகு, அதாவது மேஜர் ஆன பிறகு அடுத்த 3 வருடத்திற்குள்ளே அவங்க விற்பனை செய்த நிலத்தின் மீது அவங்க என்ன பண்ணலாம், ஆப்ஷன் வந்து வைக்கலாம். சரியா, அவங்களுடைய ஆட்சேபனை பதிவு செய்யலாம். சட்டத்தில் கிளியராக சொல்கிறான். சரி, எந்த ஒரு மைனர் அவருடைய சொத்தை 18 வயதிற்கு முன்னாடி விற்பனை செய்தார்களோ மேஜரான பிறகு அடுத்த 3 வருடத்திற்குள் அந்த சொத்தின் மீது அப்ஜெக்ஷன் வைப்பதற்கான முழு உரிமை அவர்களுக்கு உண்டு அப்படின்றத சட்டம் கிளியராக சொல்லுது. அதனால் இந்த நிலத்தை வந்து என்னது விற்பனை செய்கிறப்போ வாங்குபவருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதுக்கு வந்து சார்பதிவாளர் வந்து ஏன் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு, இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்க சொல்கிற அதிகாரம் அவருக்கு இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த இதில் தர் சைட் இஷ்யூ ஆல்ரெடி கன்சிடர்ட், இதே போல் கேஸ் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்றதையும், அதில் வந்து ஜட்ஜு வந்து எப்போ 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தமான தீர்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து எடுத்து சுட்டி காட்டுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே டீட்டெயில் therefore the sale of the property belong the minor, சரியா, it is totally forfeited such a sale and validate in the instance minor after attending major, சரியா, major and say such ignored and prior 3 years. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த சொத்தை விற்பனை செய்த அடுத்த மேஜரான அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணலாம், அவங்க வந்து அதை வந்து மேஜராக ஆன பிறகு இது சம்மந்தமாக அவங்க கேட்கலாம். அதுக்கான செக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்து கீழே வந்து டாக்குமெண்ட் cannot be refused register அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை தான் சொல்லியிருக்காங்க. Justice view this matter in the risk purchase of the dealing, சரியா, such property are without permission of the court record. The issued between purchasers and seller, சரியா, அதாவது வாங்குறவர்களுக்கும் விற்கவர்களுக்கும் உள்ள ப்ராப்ளம் இது. ரெஜிஸ்டர் ஆஸ் நோ பவர் ரிஃப்யூஸ் டு ரிஜிஸ்டர் சச் டாக்குமெண்ட், கிளியராக கொடுத்துட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கள, நல்லா ஐஃபன் போட்டு கொடுத்துருக்கான். ரெஜிஸ்டர் ஆஸ் நோ பவர் டு ரெஃப்யூஸ் டு ரிஜிஸ்டர் சச் டாக்குமெண்ட், அதாவது எந்த வகையிலும் இந்த வந்து விற்பனை செய்ய தடை விதிக்க இவருக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக வந்து டிசிஷன் எடுத்து வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க ஸ்ரீமதி அவங்க. therefore this court the considered opinion that the respondent cannot the registered based of the, சரி, அதாவது பார்த்தோன்னா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்தாரு இல்லையா பதிவாளர், அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணிவிட்டு அடுத்த 4 வீக்ஸ் 4 வாரங்களுக்குள்ளாக, அதாவது பாக்கியவதி அவங்களுடைய சொத்தை வந்து விற்பனை செய்ய பதிவு செய்ய வந்து உத்தரவு வந்து கொடுத்து இந்த அந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து சொன்ன ரீசனை வந்து அப்செட் பண்ணிக்கல, இந்த அம்மா வந்து கொடுத்தது வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு 4 வாரத்துக்குள்ளே இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரிக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. இதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இது சம்மந்தப்பட்ட மற்ற பெட்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஃபைனலாக வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா 24/6/2025 வந்து இந்த வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மைனர் சொத்தை வாங்குறதால என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்முடைய சொத்தை பதிவு செய்வதற்கு ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் சப் ரிஜிஸ்டர் சார்பதிவாளருக்கு இருக்கா இல்லையா, அவருடைய வரம்புகள் என்ன, எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மைனர் சொத்து, அதாவது 18 வயசுக்கு உட்பட்டவங்களுடைய சொத்தை வாங்கினா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். மைனருக்கு மேஜர் ஆன பிறகு 3 வருஷத்துக்குள்ளே அவர் விற்பனை செய்த சொத்தின் மீது ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான சட்டத்தில் இடம் இருக்குது, அதுக்கான அதிகாரமும் இருக்குது என்பதையும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஒரு மைனர் சொத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க 18 வயசுக்கு மேலே அந்த சொத்தை ரிட்டர்ன் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது.
அது சம்மந்தமான பிரச்சனைகளை உங்களால் பேசி தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னா அவங்க மைனராக இருக்க சொல்ல அவங்க சொத்தை நீங்கள் வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்க மறுப்பது தான் நல்லது. ஏன்னா எதிர்காலத்தில் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. நான் இந்த ஆர்டர் காப்பி டெலிகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் படித்து பாருங்களேன். சரி, லேட்டஸ்ட்டாக வந்து தீர்ப்பு தான் இது. நம்ம சேனலில் சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம் இல்லீகலாக என்ன பண்ணலாம் அப்படின்றத விட வேலை வாய்ப்புகள் பற்றியும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுகிட்டே வரும். அது சம்மந்தமான லிங்க்கு, பிடிஎஃப் எல்லாமே நேரடியாக டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துக்குவோம். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டாவே அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எல்லா லிங்க்கும் கொடுத்துருப்போம், பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரிமைண்ட் பண்ணுவோம். சரியா, அதை ரிஜிஸ்டர் செய்ய இன்னும் சில நாள் தான் இருக்குது. இன்றைக்கி 2 days லாஸ்ட் டே, அதுபோல் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.